நமசிவாய. 2 மாதங்கள் கழித்து மீண்டும் வந்து பார்த்தோம்னா தமிழ் மாத மந்திரம். இந்த தமிழ் மாத மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னால் உங்கள் அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே தை மாதம் துவங்கக்கூடிய நாட்களை வந்து ஒரு கொண்டாட்டமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு தை மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறுவதற்கும் என்னுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். இப்போ வந்து முக்கியமாக நம்ம வந்து இந்த தை மாதத்துக்கு உண்டானது எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, இந்த 2 மாதம் கொடுக்காம இருந்ததுக்குமே உங்களுக்கு காரணம் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய அதுக்கு வந்து எனக்கு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பார்வையாளர்கள் இல்லையோ என்பது என்னுடைய கருத்து. அதாவது பயனாளிகள் இல்லையோ என்பது என்னுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அதுதான் பார்வையாளர்கள் அப்படிங்கிறது கூட செகண்டரி, பயனாளிகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, எதுவுமே அதுக்கு பதிலும் சொல்லாமல் இருக்காங்க நிறைய. ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயமா நினச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரக கூட்டு இருக்கிறது தை மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நம்ம முக்கியமாக சில விஷயங்களை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னால் வந்து பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 நாட்கள் மாறுபடுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். தை மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14ஆம் தேதி ஈவினிங் 3 மணிக்கு 3:05க்கு பிறக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 3:05க்கு பிறக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷ நட்சத்திரத்தை பிறக்குதுன்னு நினைக்கிறேன். அனுஷம் உத்திரட்டாதி பூச நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து சாந்தி செய்து கொள்ள வேண்டியது. பொதுவாகவே சங்கராந்தி நாளில் வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அல்லது சங்கராந்தி நாளிலே நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோஷம், சங்கராந்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. சங்கராந்தி தோஷம், கரண தோஷம், அமாவாசை தோஷம் இதெல்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது. லைஃப்பில் நமக்கு தெரியாமையே நிறைய தடைகள் வந்து கொண்டிருக்கும். அந்த தடைகள் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு விஷயங்களையுமே கண்டிப்பான முறையில் பார்க்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் அப்பப்போ சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த சங்கராந்தி தோஷத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த ஒரு 3 நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தீங்கன்னா, ஹோமத்திற்கு நெருப்பெறிவதற்கு உண்டான ஹோம சமித்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த சமித்துகளோ அல்லது வந்து விறகுகளோ வாங்கி கொடுக்கறது. ஏதாவது ஒரு கோவிலில் எங்கேயாவது ஹோமம் நடக்குதுன்னா அது ஹோமம் நடக்கிற இடத்துல இது மாதிரியான விஷயமா கொடுக்கறது. அன்றைக்கே செஞ்சாலும் நல்ல பலன் தரும், அல்லது அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ 1 or 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் செஞ்சிட்டாலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுங்க. அவங்க யூஸ் பண்ணுறது அன்றைக்கே யூஸ் பண்ணி ஆகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கி கொடுக்குறது உங்களோட கையிலேருந்து அங்கே போயிடுச்சு, இந்த விஷயத்துக்காக சமைத்தாக அங்கே போயிடுச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் அது மாதிரியான பண்ணுறது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தடைகள் நீங்கும். சங்கராந்தி தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகள் மிக 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 கடுமையான தடைகள் வந்து கொண்டே இருக்கும். நமக்கு பிளாக்கேஜஸ் லைஃப்பில் முன்னேற முடியாத மாதிரி அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 கிரக கூட்டு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொன்னேன். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், வரக்கூடிய தை அமாவாசையை கண்டிப்பான முறையில் மிஸ் பண்ணிடாதீங்க. தை அமாவாசை அன்று சண்டி ஹோமம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்ம வழக்கமாக மாதமே நம்ம அமாவாசைக்கு சண்டி ஹோமம் பண்ணுறோம். இந்த தை மாதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிருத்திகா மாதம், அப்புறம் ஆடி மாதம், இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ரொம்ப வசதி இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் தை மாத அமாவாசை என்று இருக்கிறது. pooja.home.org நீங்கள் தேவைப்படுபவர்கள் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை வரைக்குமே அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் கலச நீருங்கிறது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான். அந்த அவங்க வாங்கிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்லேயே அது ஆஃப் ஆகிடும். ஸோ கலச நீர் தை மாதத்திலே வரக்கூடிய இந்த கலச நீர் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக பண்ணுறதை விட உங்களுக்கு இன்னுமே நெகட்டிவிட்டியை நிறைய கிளென்ஸ் பண்ணும். பித்ருக்களுக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இந்த தை மாத விஷயத்தில் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆசி பெறுவதற்கும் அது மாதிரி நெகட்டிவிட்டி எதாவது இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ pooja.home.org அதை போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா, நாம் டைரெக்டாக 25ஆம் தேதி அன்று ஒரு சத்சங்கம் இருக்கிறது, நேரில் வருபவர்களுக்கு மட்டும். இதை வந்து நான் பலமுறை டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறது, வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸில் பின் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிட்டேன். இருந்தாலும் மெசேஜ் அது நேரில் வருவர்கள் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 பேராவது 20 பேராவது மீண்டும் மீண்டும் வெளியூரில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களாம் அவங்க ஒரு இஷ்டத்துக்கு கேள்விகளை எழுதி அனுப்பிட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து வெட்டியாக உட்காந்துருக்கல. இந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் பொது கேள்விகள், அதாவது உங்களுக்கு கடன் இருக்கிறது, அல்லது உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனை, அல்லது பிளாக்கேஜஸ் இருக்குது, அல்லது கடவுள் ரீதியான விஷயங்கள் இருக்குது, வேறு ஏதாவது தோஷங்கள் இருக்குது, இந்த மாதிரியாக போடலாம். உங்களுடைய ஜாதகத்தையே அனுப்பிட்டு அதை பார்க்க சொன்ன முடிஞ்சுன்னா 250 பேருக்கு நான் ஜாதகம் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும்னா அது யாராக இருந்தாலும், நான் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஒரு தந்திர மார்க்கத்தில் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலுமே குறைஞ்சபட்சம் 15 நாளாவது ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இருக்கக்கூடிய ஒரு 3 மணி நேரத்திலே அது கிடைக்காது. மெயினாக அந்த ஒரு நாளிலே 2026 நமக்கு வந்து எந்த அளவுக்கு செல்வம் சேர்க்க முடியும், லட்சாதிபதி யோகம் பெறுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு வந்து நம்ம மேஷம் மீனெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய முறை, முக்கியமாக ஒரு 3 முறையை நீங்கள் கடைபிடித்தீர்கள் ஒன்றர்ஃபுல்லாக பலன் தரும். எல்லோரும் அந்த லட்சாதிபதி அப்படிங்கிற லட்சியத்தை அடையலாம். ஆல்ரெடி லட்சாதிபதியாக இருப்பவர்கள் கோடீஸ்வரராக இருக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் சத்சங்கம் அப்படிங்கிறது வைத்திருக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரியாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பாமல் கேள்விகள் மட்டும் எழுதி அனுப்புங்க. இப்போ இந்த 5 கிரக சேர்க்கையை மட்டும் பார்த்து விடலாம். இந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 19, 20, 2 தேதிகளே நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் சேர்க்கை மகரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் 3:05 மேலே இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் திருக்கணிதப்படி. ஸோ இப்போ இதை சொல்லி முடிச்சார். பொங்கலை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வைக்க நேரம் எதுன்னு கேட்கக்கூடிய நபர்கள் 14ஆம் தேதி திருக்கணிதப்படி, நாம வந்து திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறோம், வாக்கியப்படி பண்ணணும்னு நினைக்கிறவங்க 15ஆம் தேதி பண்ணிக்கலாம். 15ஆம் தேதி பண்ணிக்கக்கூடியவர்களுக்கு ஆல்ரெடி 14ஆம் தேதி அவர் சூரியன் மகரத்தில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் காலையில் பண்ணுறவங்க அப்படின்றது. ஸோ நேரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பொங்கப்பானை வைக்கிறது சூரியநாராயண பூஜை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 14th 3 மணிக்கு மேலே பண்ணுறது ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரும். 6 மணிக்குள்ள 3:05 6 அப்படின்றது வந்து நான் இந்தியன் டைம் ஆர் இலங்கை டைம், இது ரெண்டுத்துக்குமே அது சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அதுக்கப்புறம் வந்து எது நல்ல ஹோரையாக இருக்குதுன்னு பாருங்கள். 3:05 6 என்ன ஹோரை இருக்குன்னு பார்த்துட்டு அது எல்லாமே நம்ம கூகுளில் செக் பண்ணிக்கலாம். ஹோரை பார்க்கும் முறை, லக்னம் பார்க்கும் முறை, இந்த மாதிரி நிறைய முறைகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரியாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சுபஹோரை, சுபஹோரைனா என்ன, உங்களுக்கு சந்திர ஹோரைனா பஞ்சர ஹோரையில் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 14ஆம் தேதி பார்க்கக்கூடிய நாள் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு சந்திர ஹோரை, உங்களுக்கு சாதாரணமாகவே சந்திரன் யாருக்குமே வந்து எதிரி கிடையாது. அதனால சந்திர ஹோரை ஜென்ரலாகவே சுபஹோரை தான். நமக்கு குருக்கு பண்ணலாம். இந்த டைமில் வந்து குருவுக்கும் புதனுக்கும் செட் ஆகுமா, இப்படியெல்லாம் நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். புதன் ஹோரையில் சுக்கிர ஹோரையில் தாராளமான முறையில் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். சனி செவ்வாய் தவிர்ப்பது நல்லது. ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த 3 வந்து கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு பலன் தரணும். 3 to 6 உங்களுக்கு புதன் ஹோரை வராது, அதனால் அதை சொல்லலாம். ஸோ இப்போ அந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்றது மீதி இந்த 19, 20ஆம் தேதி மத்தியில் மகரத்துக்கு அப்புறம் வந்து 4 கிரக சேர்க்கை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறேன். இதில் வந்து செவ்வாய் உச்சத்துக்கு போகிறார், மகரத்தில் வந்து உச்சமடைகிறார் அல்லவா, அவருடைய உச்சராசிக்கு போகிறார். எப்போனா ஜனவரி 16ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி, பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும். புதனானவர் ஜனவரி 17ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் போகிறார். சுக்கிரனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியே போயிடுறார். அதாவது இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் நாளே 14ஆம் தேதி நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ 13ஆம் தேதி அவர் சுக்கிரன் இது டிரான்சிட் ஆகிருப்பார். பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 18 to 6 ஒரு 24 days ஒண்டர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் வந்து மகரத்தில் இருந்தாலுமே கூட ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். யார் யாருக்கு பலன் தருதுங்கிறது நம்ம தனியாக பார்த்துருவோம். இப்போ என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டைம் வந்து செவ்வாய் உச்சராசியில் இருக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை செய்தோம் என்றால் நம்மளுடைய கடன், எதிரி, வழக்குகள் பிரச்சனை, நமக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நோய்கள் அப்படிங்கிற மாதிரியான அனைத்து விஷயங்களையுமே தவிர்த்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த ஒரு இவ்வளோ நேரம் வந்து இந்த டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அந்த செவ்வாய் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மகரத்தில் இருக்கும்பொழுது பிப்ரவரி 23ஆம் தேதிக்குள்ள வயலூர் கோவிலுக்கு போங்க. திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர். இந்த வயலூர் கோயிலுக்கு போகும்போது செவ்வாய் ரீதியாக எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி, மாரகாதிபதி, எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, செவ்வாய் 7 இருந்தாலும் சரி, செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, மகர லக்னத்துக்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி தான். ஸோ அதனால் அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா அது ஒரு விதமான ஒரு கெடுபலன்களை தரும். ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்கார் அப்படின்றத பேஸ் பண்ணி அதை முடிவு பண்ணிக்கோங்க. யாராக இருந்தாலுமே எல்லா ராசிக்காரர்களும் வயலூர் கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு 23ஆம் தேதிக்குள்ளே போகிறது ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் அங்கே போகும்போது நல்லா முருகரை பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கே ஒரு 1.5 மணி நேரம் இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து விளக்கேற்றி வைப்பது, 9 விளக்கு ஏற்பது, இழுப்பெண்ணெய் போட்டு ஏற்பது, சிகப்பு திரி போட்டு ஏற்கிறது, இதெல்லாமே நம்ம 100 தடவைக்கு மேலே சொல்லிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பணம் அதிகமாக வருவதற்கு சுக்கிரன் இப்போ இருக்கார் எப்படி, அப்போ சுக்கிரன் இப்படி இருக்கும்பொழுது நல்ல ஒரு பலன் தரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, சுக்கிரன் வந்து சனியோடைய ராசியில் இருந்தாலும் அது ஒரு மாதிரியான ஒரு பலன், சுக்கிரனோட ராசியில் சனி இருந்தாலுமே அது வேற மாதிரியான ஒரு பலன். சில ராசிகளுக்கு வந்து சில லக்னக்காரர்களுக்கு ஒண்டர்ஃபுல்லாக ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் கூட இது இந்த ஒரு பீரியட் அப்படின்றத பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அதிகமாக நம்மளுடைய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் அப்படிங்கிறது கபிஸ்தலம். கபிஸ்தலம் அப்படிங்கிறது திவ்ய தேசம் பெருமாள் கோயில், கஜேந்திர வரதராஜ பெருமாள் அப்படின்ற கோயில் இருக்கு இல்லையா, அந்த கஜேந்திர வரதராஜ பெருமாள் அப்படிங்கிறது கல்கருடன் கோயில் நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்க தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரமாமணி வள்ளி தாயார், ரமாமணி வள்ளி தாயார் தான் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த தாயாரை போய் பார்க்கணும். முடிஞ்சால் அங்கே ஸ்ரீசுக்தம் அங்கே போய் தாயாருக்கு முன்னால் நீங்கள் கேட்டுட்டாவது வாங்க. ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு அங்கே அம்பாலையே நினச்சிட்டு அதை ஓட விட்டுட்டு அப்படியே நீங்கள் மனசார அம்பாலோட கனெக்ட் பண்ணிக்கிறது, தாயாரோட கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து ஓம் மகாலட்சுமி நம மந்திரம், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம மந்திரம் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்கிறது, நெய் விளக்குகள் ஒரு 6 நெய் விளக்கு ஏற்றி வைப்பது எல்லாமே சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது இப்போ வந்து தை மாதத்துக்கு வந்துடுவோம். இதில் வந்து நம்ம நீங்கள் சொல்ல வேண்டிய சூரிய மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் கிரிணி விவஸ்வான் ஆதித்யாய நமக,
ஓம் கிரிணி விவஸ்வான் ஆதித்யாய நமக என்கிற ஒரு மந்திரத்தினை சூரியனை பார்த்து தினமும் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் சொல்ல வேண்டியது. அர்க்கியம் 3 முறை விடுவது எதில் விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் இது இருக்கு இல்லையா, பஞ்சபாத்திர உதரணியில் கொஞ்சம் சந்தனத்தை போட்டுக்கோங்க. கருப்பு மிளகு இருக்கு இல்லையா, கருப்பு மிளகு பொடியை சந்தனத்தோட கலக்கி வச்சு அதுக்குள்ளே போட்டுருங்க. அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 தடவை அர்க்கியம் விடுவது. மந்திரம் எவ்வளோ தூரம் வேணால் சொல்லலாம். சூரியனை நீங்கள் இந்த ஒரு பீரியடில் எவ்வளோ தூரம் வேணால் பார்க்கலாம். இந்த பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த டைமில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ரொம்பவே நம்ம நிறைய நேரம் நின்று பார்க்கலாம். அவர் சூரியன் வந்தார்னா எப்படி வந்து 6-6:30 வந்துடுவார். அவர் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் அப்படின்னு அதை நல்லா பார்க்க முடியும். நமக்கு பெரிய அளவில் வந்து உஷ்ணம் இருக்காது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அவர் வந்து சூரியன் மகரத்தில் இருக்கிறதுமே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்டார்ட் தான். நம்ம வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் சரி, சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி யோகம் கிடையாது. அதனால் மகரத்துக்கு அவர் அஷ்டமாதிபதினு யாரும் வந்து கதை விட்டால் அதை நம்ப வேண்டாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, வாசலில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். அதே மாதிரி இந்த தடவை வந்து நீங்கள் சூரியனுக்கு விளக்கேற்றி வைப்பதுமே அதிகப்படியான ஒரு பலன் தரும். அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாசலை திறக்கும் போது சொல்லக்கூடிய மந்திரம். சில பேருக்கு வந்து இதெல்லாம் எப்படி சொல்கிறது, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பான முறையில் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன். ஒவ்வொரு தடவையுமே நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால, ரொம்ப வருஷமாக கொடுக்கறதுனால ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்றது. ஸோ நீங்கள் வாசலை திறந்த உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தனமே இருக்கு இல்லையா, இந்த சந்தனத்தையே நீங்கள் போட்டுடலாம். ஊதியெல்லாம் விடாதீங்க. சந்தனத்தையே ஒரு பிட் எடுத்து வீட்டு வாசலில் போடுறது. சந்தனத்தை ஒரு பிட் போட்டுட்டு ஓம் சம்பவே நமக, ஓம் சாம்பவே நமக, சாம்ப சிவாய சொல்லுவோம் இல்லையா, ஓம் சாம்பவே நமக என்கிற மந்திரத்தினை 15 முறை சொல்லி வீட்டு வாசலில் அப்படியே உங்களுக்கு எல்லா விதமான ஒரு ப்ராஸ்பெரிட்டி, அபுண்டன்ஸ், வெல்த், டிவைன் எனர்ஜிஸ் எல்லாம் வரா மாதிரியான ஒரு முறையாக தினசரி காலையில் வாசல் திறந்தவுடன் இந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள். இந்த மாதம் தை மாதம் முழுவதுமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது. மினிமம் நீங்கள் 15 முறை சொல்லணும். எவ்வளோ தூரம் வேணால் சொல்லலாம், கணக்கு கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, தங்கம் சேர்க்கிறதுக்குண்டான மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். தங்கம் சேர்க்கிறதுக்குண்டான மந்திரமே இந்த தடவை ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். நிறைய சூஷ்மத்தை இந்த ஒரு மாதத்தில் வைத்திருக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு டைம் எடுத்து நான் ஒவ்வொரு மாதமும் எனக்கு பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் ஒன்று அது கூட டவுட்ஃபுல் தான். பட் எல்லா மாதமுமே நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னு சில பேர் சொல்கிறீங்க. அது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பதிவில் வந்து சொல்கிறீங்க, அதை கொடுக்கறதுக்கு கேட்கும்போது. ஆனால் அந்தந்த பதிவிலேயே நீங்கள் பலருமே சொல்லுவது கிடையாது. அதனால் அதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன். நார்த் வெஸ்ட் சைடு இருக்கு இல்லையா, வட மேற்கு பகுதி, உங்கள் வீட்டோட வடமேற்கு பகுதி, அந்த வடமேற்கு பகுதியில் சின்னதாக ஒரு மட் பாட் வச்சுருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து மண் தொட்டி வைக்க முடியாதுமாங்க. மண் தொட்டியெல்லாம் வேண்டாம். ஒரு பெரிய 10 ரூபா பாட்டில் இருக்குல்ல, வாட்டர், அதை வாங்கி அந்த வாட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை பாதியாக கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே மண் போட்டுருங்க. அதாவது செடி வளர்கிற மாதிரி இருக்கிற மண்ணாக இருக்கணும். அந்த மண்ணை உள்ளே போட்டுட்டு அதை அங்கே வச்சுருங்க. அந்த எந்த பிரதான வடமேற்கு பகுதி, சரியா, அந்த பிரதான வடமேற்கு பகுதியில் அதை வச்சுட்டு கல்லுப்பு இருக்கு இல்லையா, ஒரு 2 கல்லுப்பு போட்டு வச்சுருங்க. அதில் அது வந்து டெய்லியெல்லாம் போட வேண்டாம். கல்லுப்பு 1 டைம் வந்து ஒரு 2 கல்லுப்பு போட்டு வச்சுருங்க. அடுத்ததான் என்ன பண்ணுங்கன்னா, சின்னமான் பவுடர் அப்படிங்கிறது இந்த பட்டையோட பவுடர் இருக்கும் இல்லையா, இதுவுமே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட்டையோட பவுடரும் ஆல்ரெடி இந்த பிளாக் பெப்பரை நீங்கள் பவுடராக வச்சுருப்பீங்களா, தனியாக சந்தனத்தோட கலக்காது கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் இதையும் சேர்ந்து கலந்து ஒரு சின்ன டப்பாவில் வச்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக போதும். இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக செலவு செய்ய வேண்டாம். ஆனால் உண்மையானதாக, ஒரிஜினலாக இருக்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு, அதனால தான் நீங்களே பொடிங்க அப்படிங்கிறது. நீங்கள் பவுடராக வாங்குறத விட நீங்களே பொடிக்கிறது ரொம்ப உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக பலன் தரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் விரலால் எடுத்துக்கொள்ள வேண்டியது, தட் இஸ் மோதிர விரலாலே ஒரு இதுலேயும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போய் நின்றுட்டு அதே சைடே பாருங்கள், நார்த் வெஸ்ட் சைடே பார்த்துட்டு ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக என்று குறைந்தபட்சம் 11 முறை சொல்லுங்கள். அதிகபட்சமாக எவ்வளோ தடவைனா சொல்லலாம். 101 தடவை சொன்னால் இன்னும் அதிக பலன். அந்த ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக மனதுக்குள் சொல்லுங்கள். எல்லா மந்திரங்களையும் மனதுக்குள் சொல்லிட்டு அதை அப்படியே அந்த மட் பாட்டில் போட்டுருங்க. அவ்வளோதான். 1 மந்த் டெய்லி உங்களால் முடியும் பொழுது, ஏதாவது பெண்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ மந்திரம் சொல்லக்கூடாத நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இதில் பீஜம் கலந்துருக்கிறது, க்ளீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பீஜம். ஸோ அதனால் அவங்க ஒரு 3-4 டேஸ் தவிர்த்துட்டாலும் பரவாயில்ல. மற்ற டைம்லலாம் செய்யுங்க. தை மாதம் முடிகிற வரைக்குமே ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். தை மாதம் வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு தான் நான் சொல்ல வேண்டியது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா, மீண்டும் உங்களுக்கு அனைவருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். சண்டி ஹோமத்தை காணவும் தவறிவிடாதீர்கள். பரிகார ஸ்தலம் சேனல்ஸில் வரும், லைவ் இருக்குது. 2:15 ஸ்டார்ட் பண்ணுவோம், 2:15 ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பான முறையிலே ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு சண்டி ஹோமத்தையும் நீங்கள் காணுங்கள். பங்கெடுக்க விரும்புவீங்க, கண்டிப்பான முறையிலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். நம சிவாய.